வெரி ஃபியூ தான் வந்து அஜித் சாரை வந்து இன்டர்வியூ அவர் வெளியில வந்த காலத்துல வெரி ஃபியூ அவங்க தான் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த ஃபியூல நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்தது? லைக் அவர் வரும்பொழுதே உங்களுக்கு வந்து அப்போ தெரியுமா இனிமே இவர் வந்து நிறைய வெளியில கொடுக்க போறது இல்லை, இனிமே ரொம்ப வீட்டில தான் இருக்க போறாரு, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததா? இல்ல ஹவ் ஹி ஆன்சர்ட், அந்த மாதிரி எப்படி இருந்தது அவரோட அந்த இன்டர்வியூ? அப்படி ஞாபகம் இல்லை. பட் நான் இன்டர்வியூ பண்ணும்போது அஜித் சார் இன்டர்வியூ நிறைய தரமாட்டார். அவர் இன்டர்வியூ கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 ரேர். அஜித் சார் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருனாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. அவர் இப்போ 2 பேருக்கு தான் இன்டர்வியூ கொடுத்தாரு, கோபிநாத் சாருக்கும் எனக்கும், விஜய் டிவி கலைஞர் டிவிக்கு. ஸோ அப்பவே அது ரொம்ப ரேர் தான். அதனால நாங்க வி ஹேட் டு ஒர்க் அகெயின்ஸ்ட் டைம். கடகடன் ரெடி ஆகி போய் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் தரமாட்டாரு அதெல்லாம் தெரியல. பட் அதுவே வந்து ரொம்ப ரேர். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஒரு ஹாஃப் அன் அவர் தான் இருப்பாரு, உடனே போயிடுவாரு. அவர் பிடிக்காத கேள்வி கேட்டா உடனே போயிடுவாரு. இதெல்லாம் தான் சொல்லி எங்களை உள்ள இன்டர்வியூ பண்ண நாங்க ஐ வென்ட் இன்டு தி இன்டர்வியூ. பட் ஆனா அங்க போனா வந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்ட அப்புறம் அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிட்டாரு. என்ன வேணா கேளுங்க, எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ நான் ஸ்டாப்பா அந்த இன்டர்வியூ வந்து நாங்க ஒரு 2.5 hours பண்ணோம். நோ கட், நத்திங். So I didn't have the luxury of having a cut. So நான் வந்து அவர் பேசும்போதே பேப்பர்ல எழுதின ஒரு 50 கொஸ்டின் என்னென்ன எழுதினோமோ அதை ஒரு லைன் பண்ணி அதை இது பண்ணி, ஸோ அங்க போயிட்டு கட் சார் நான் பேப்பரை பாத்துக்கிறேன், இல்ல ப்ளீஸ் கட், அதெல்லாம் கேட்கவே முடியாத மாதிரி ஒரு டைம் நான் ஸ்டாப்பா போச்சு. So that was a very very nice experience and it got me very popular as well. ஓகே. அண்ட் நீங்க வந்து நிறைய திரை சம்பந்தமா தான் லைக் ஷோஸ் பண்றதா இருந்தா எல்லாமே மூவி ரிலேட்டடா அப்படிலாம் பண்ணினீங்க. அண்ட் இதுல வந்து கலா மாஸ்டரோட அவங்க அந்த டான்ஸ் ஷோ மானாட மயிலாடல, பிகாஸ் அந்த காலத்துல வந்து வெறும் சன் டிவி ஒன்று இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம் சன் டிவியில வந்து இட்ஸ் ஆல் ஃபேவரட். அதுல வந்து ஒண்ணு வந்து உங்களுடைய இந்த மானாட மயிலாட, எஸ்பெஷலி சீசன் 2 அது வந்து கலைஞர் டிவில வந்தது. அதுதான். ஸோ அந்த மானாட மயிலாட ஷோ ஆகட்டும் சன் டிவியில வர, ஏன்னா அப்போ வந்து வேற இந்த பெரிய சேனல்ஸ்ன்னு பார்த்தா ஜெயா டிவி, சன் டிவி, கலைஞர் டிவி, இது 3 தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. அந்த சமயத்துல வந்து நீங்க பண்ணினது எல்லாமே வந்து மூவி ரிலேட்டடாவே இருந்தது. அத வந்து எப்படி அத வந்து பாக்குறீங்க? லைக் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொட்டீனா என்னமோ அதே பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததா, இல்ல ஈச் அண்ட் எவ்ரிதிங் டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்களா? அது எப்படி அதை இது பண்ணிக்கிட்டீங்க? அதே பண்ற மாதிரி ஃபீல் வரல. பட் மூவி ரிலேட்டடா ஏன் இருந்ததை நாங்க அக்செப்ட் பண்ணோம்னா, because it was a general entertainment channel, GEC channels. So அதுல மெயின் பார்ட் was movie. பட் அப்படி மட்டும் நான் சொல்ல முடியாது. நான் மூவி ரிலேட்டடா ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல நான் சூர்யா டிவில IT.com ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன் for almost 4 years in Malayalam. It was full and full about computers. I mean computer science. IT.com தான் அந்த ப்ரோக்ராம் பேரு. ஓகே. சோ அது நான் parallel-ஆ அதை நான் பண்ணிட்டே தான் இருந்தேன். I was reading news for almost 7 years. Okay. So மண்டலச்சேரி. So வந்து எனக்கு நம்ம மூவி மட்டும் தான் பண்றோங்கிற I used to do weather report. So இதெல்லாமே வேற ஜானர்ஸ். ஓகே. இதெல்லாம் கண்டிப்பா மூவி ரிலேட்டட். So parallel இது ரெண்டுமே நான் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு வந்து என்னடா நம்ம மூவியே பண்றோம் அப்படி எனக்கு honest-ஆ I have never felt like that. Because we were all very busy that time. அதெல்லாம் யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. கரெக்ட். ஓகே. So we were running around, ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்ததுனால டான்ஸ் ஒரு பக்கம், நியூஸ் ஒரு பக்கம், மூவி ரிலேட்டட் ப்ரோக்ராம், இன்டர்வியூஸ், ரிவ்யூஸ், இப்படி there was lot of variety actually. மூவினாலுமே there used to be lot of variety. சமையல் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். சமையல் ப்ரோக்ராம் இப்ப அதுதான் இது பண்ண வந்தேன். Yeah, okay. So I never felt like stereotype ஒரே ஒரு
இப்ப நான் ஆல்மோஸ்ட் 25 years கிராஸ் பண்ணிட்டேன். I'm still doing the anchoring job. I still have the job. So definitely எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. ஓகே ஓகே. அண்ட் இப்போ திரும்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். இப்போ இங்க வந்து நீங்க செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸ்ல யாரோட எடுத்த இன்டர்வியூ வந்து யூ ஃபெல்ட் மோர் கம்ஃபர்டபுள், லைக் ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, நான் வந்து நல்லா கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி யாரோட எந்த செலிபிரிட்டியோட எடுத்த இன்டர்வியூவை நீங்க சொல்வீங்க? என்ன எப்போ எடுத்ததுன்றது கூட வேண்டாம், பட் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டா சொல்லணும்னா we'll never be satisfied. எப்பவுமே ஒண்ணு முடிச்சோடனே இது இப்படி கேட்டிருக்கலாம், அது அப்படி கேட்டிருக்கணும், இது இப்படி அது இப்படி இது இப்படி இப்படி அப்படின்னு யோசனை இருக்கும். ஸோ ஐ வில் நெவர் சே தட் ஐ வாஸ் வெரி அப்பா பெஸ்டா பண்ணிட்டேன் அப்படி எனக்கு பெருசா எப்பவுமே ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்தது. பட் எது பாப்புலர் ஆச்சு நல்ல நல்ல இன்டர்வியூஸ் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அஜித் சார். ஓகே. அண்ட் சொல்லுங்க, நீங்க முடிச்சிருங்க. அப்படி இன்டர்வியூஸ் நல்லா வந்த இன்டர்வியூஸ்னா அஜித் சாரோட இன்டர்வியூ ரொம்ப நல்லா வந்தது. அதே மாதிரி விஜய் சாரோட நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன் அவரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல. அப்புறம் ரொம்ப பாப்புலர் ஆனப்போ, அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆனப்போ, அது மாதிரி எல்லாம் 2-3 தடவை நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். கமல்ஹாசன் சாரை இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஸோ 2-3 லைவும் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூஸும் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப லேர்னிங் மாதிரி. ஸோ அவரோட இன்டர்வியூக்கு நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டா போவோம். அது ஒரு டீச்சரை மீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் ஒன்னும் பெருசா சொல்ல மாட்டாரு. பட் நம்ம என்ன தப்பு பண்றோம் அது நம்மளுக்கே தெரியும். ஜஸ்ட் பை லுக்கிங் அட் ஹிம் யூ வில் ஃபீல் தட் யூ ஆல்ரெடி நோஸ் யூ மேட் a mistake அந்த மாதிரி. ஸோ பட் ஹி இஸ் வெரி கூல். ஓகே. ரொம்ப நிறைய விஷயங்களை நல்லா பேசுவாரு. ரொம்ப நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப சென்சிபிளா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பதில் சொல்வாரு. ஸோ அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து ரொம்ப மெமரபிள் இன்டர்வியூஸ்னு சொல்றேன். எஸ்பிபி சார் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். I've worked with SPB sir. So that is something like இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கறத விட அது வந்து ரொம்ப close to your heart. Knowing that legend, meeting him, being able to touch his feet, அவர் the way he speaks. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, யாராவது பேசலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இல்ல பேசினா எப்படி, நம்மளையே சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு ஸ்வீட்டா பேசக்கூடிய ஒரு லெஜெண்ட் அவர். ஓகே ஓகே. No one will miss his eyes. ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாங்களோ 100 பேர் இருந்தாங்கனாலும் அவர் ஒருத்தர் கூட மிஸ் பண்ண மாட்டாரு. அவர் போன தடவை நம்ம அவர் எப்ப மீட் பண்ணுமோ அது அவருக்கு ஞாபகம் இருக்கும். எவ்ரி டைம் he will have something nice to tell you, something nice to tell about you. இப்ப நம்ம ஒரு ஆங்கரிங் பண்றோம், ஒரு ஸ்டேஜ் ஷோ, ஒரு மியூசிக் ஷோன்னு, அதெல்லாம் அவரை பத்தி புகழ்ந்து பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க. எத்தனை அவர் கேட்டிருப்பாரு, என்னென்ன விதமா அவரை பத்தி புகழ்ந்து. சோ அதெல்லாம் அவருக்கு ஒரு நார்மல் ஆகணும் இல்லையா, அப்படிதான் பேசுவாங்க. பட் நம்ம if we have something nice to tell about him, he will come and tell you. அழகா பேசுவீங்க, பியூட்டிஃபுல்லா பண்ணி, அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஷார்ட்டா தான் இருக்கும். பட் those things are all very precious. இப்ப நம்ம நினைச்சாலே கண் கலங்குற அளவுக்கு. ஏன்னா the whole nation cried when he left us. How will that happen? Not only because of his legendary singing மட்டும் கிடையாது, the way he is as a person. அவர் வந்து நான் கிடையாது, இப்ப நான் மறக்க முடியாது அவர்னு சொல்லி அந்த நான் மட்டும் அதை எடுத்துக்கல, யாராலையுமே மறக்க முடியாத ஒரு பர்சன் எஸ்பிபி சார். ஸோ அவர் வந்து நம்ம கிட்ட இல்லாதது வந்து ஒரு பெரிய லாஸ். ஸோ அவர் he is one of the person who surprises you every time. Okay. Being nice, being kind, being sweet na அவரை பார்த்து தான் கத்துக்கலாம். ஓகே. அவரோட வர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப precious moments. ஓகே. அது ஒண்ணு சொல்லலாம். இது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். என்னோட இப்ப அடுத்த இது வந்து அதுதான் வந்தது. லைக் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம விஜய் சாரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து அவர் வந்து அப்பதான் நம்ம வந்து சினி ஃபீல் உள்ள நுழைஞ்சப்போ புதுசா அப்போ எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்போ எடுத்திருக்கீங்க. நல்ல பெரிய மாஸ் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலிபிரிட்டியாவது அப்போ அவர் மூவ் பண்ணதுக்கும் இப்போ மூவ் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
இல்ல விஜய் சார் பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவர் எப்பவுமே கம்மியா தான் பேசுவாரு. பட் ஆல்வேஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி நைஸ். பட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு. சோ அப்ப வந்து ரொம்ப நல்லா பேசுவாரு, இப்ப நல்லா பேசுறா அப்படிலாம் சொல்லவே முடியாது. சோ ஆல்வேஸ் இஸ் லைக் தட். எப்பவுமே ஒரே மாதிரி. ரஜினி சாரை மீட் பண்ணிருக்கோம் அருணாச்சலம் மூவிக்காக. ஒரு சின்ன சீன்ல ஆங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப வந்து நான் ரொம்ப சின்னது, லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் இன் காலேஜ், 19 years. அப்போ வந்து we were all obviously எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இல்லையா. நத்திங் மச் டுடே. நாங்க ஜஸ்ட் போய் ஒரு மைக்ல சார் ஏதோ ஒரு சீன், ஒரு குட்டி சீன் அது மாதிரி பண்ணிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவரு கூட போட்டோ எடுக்கணும்ட்டு எல்லாருக்குமே ஆசை. எனக்குலாம் ரஜினி சார்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரஜினி தான். Who is your favorite actor? It was always ரஜினி சார். அந்த மாதிரி. சோ அப்ப அவரை பார்க்கும்போது சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படியெல்லாம் சொல்ல கூட வராது. யூனோ லைக் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என்ன பண்றது? ஓகே சார் அவ்வளவுதான் பேச்சு. யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் தட் நான் வந்து பயங்கர ஃபேன் அப்படியெல்லாம் சொல்றது கூட வராது. யூ ஜஸ்ட் கீப் குவைட். அந்த மாதிரிதான். சோ அப்ப அவரை மீட் பண்ணி அந்த ஏதோ ஒரு டைம் வந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னப்ப அப்போ வந்து ஐ ரிமெம்பர் we had to take cameras. ஓகே அந்த டைம். ஓகே போன் எல்லாம் இப்ப மாதிரி செல்ஃபி எல்லாம் கிடையாது. பட் ஐ டிட் நாட் ஹேவ் அ கேமரா ஆர் ஐ திங்க் என்னோட கேமரா கொடுக்க முடியல. ஏன்னா அவர்கிட்ட நீங்க நில்லுங்க நான் கேமரா அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஒரு போட்டோ அப்படி சொன்னா he asked somebody to take that picture. ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் எடுங்க அப்படி சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து இருந்த பதட்டத்துல கிடைக்காது சார் அப்படி. பிகாஸ் அந்த போட்டோ யாரோ எடுக்கிறாங்க, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. அவங்கள யார போய் கேட்டு நம்ம போட்டோ வாங்குறது கிடைக்காது இல்ல. சோ ஐ வாண்டட் டு ஜஸ்ட் டெல் கேன் ஐ கிவ் மை கேமரா அண்ட் டேக் ஒரு போட்டோ அப்படின்னு கேட்கணும் எனக்கு. ஆனா என்னால சொல்ல முடிஞ்சது கிடைக்காது சார் அவ்வளவுதான். அந்த போட்டோ அப்ப இல்ல கிடைக்கும் அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. அப்ப அதுக்கு மேல அவரை நம்ம வந்து அதுக்கு மேல பேசி இல்ல கிடைக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே அவ்வளவுதான். ஆனா என் மனசுல மைண்ட் வாய்ஸ் எங்க கிடைக்க போகுது அவ்வளவுதான். we are not lucky. அவர் கூட போட்டோ கிடைக்காது. சரி ஓகே அப்படின்னு இன்னும் போட்டோ எடுத்தாச்சு. பட் யூ வில் பி சர்ப்ரைஸ். நான் வீட்டுக்கு போய் ஒரு மாசம் கழிச்சு அந்த போட்டோ எனக்கு போஸ்ட்ல வீட்டுக்கு வந்து. Can you believe it? So அதெல்லாம் வந்து பிக் சர்ப்ரைசஸ். அவங்க நம்மள நோட்டீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. போட்டோ எத்தனையோ வேலை இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதை ஒண்ணணும். பட் சம் பீப்புள் they do it. So அதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து நிறைய இன்டர்வியூஸ் பத்தி பேசணும். உங்களுடைய டான்ஸ் பத்தியும் எனக்கு வந்து தெரியணும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு இதுல வந்து நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க, ஒரு இதுல டான்ஸுக்கு ஆங்கர் பண்ணிருக்கீங்க, ஒரு இது உங்களோட அக்கா தங்கையோட நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இதுல உங்களுக்கு நிச்சயமா நிறைய டான்ஸ் வெரைட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னெல்லாம் டான்ஸ் தெரியும் உங்களுக்கு? நான் முறையா கத்துக்கிட்டது பரதநாட்டியம், குச்சிப்புடி, முறையா படித்த நம்ம காம்படிஷனுக்காக வேரியஸ் ஸ்டைல்ஸ் மிக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து காம்படிஷனுக்காக இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது. அதுக்காக கொஞ்சம் சால்சா கத்துக்கிறது, கொஞ்சம் மோகினியாட்டம் கத்துக்கிறது, கொஞ்சம் வேற ஏதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ் எல்லாம் நாம் வந்து முறையா கத்துக்கிட்டது. பட் வந்து ஒரு என்ன சொல்றது ஹிப்ஹாப் பண்றது. என்னோட மாநாடு மயிலாடல ஃபர்ஸ்ட் ரவுண்டு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் எனக்கு ஹிப்ஹாப் ரவுண்ட். எனக்கு ஹிப்ஹாப்க்கு சம்பந்தமே கிடையாது. நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டது கூட இல்ல. நம்ம வேலையெல்லாம் பார்த்தா கூட ஐயோ இது நம்ம கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நினைப்போம். ஆனா ஹிப்ஹாப் வந்து நான் வந்து என்னைக்குமே சூப்பரா ஆடுறாங்களே நம்ம ஆடி பார்க்கணும்னு நினைச்சதே. அதெல்லாம் யார் வேலையோ அப்படிதான் நினைச்சேன். பட் ஐ வாஸ் த்ரோன். ஐ ஹேட் டு கோ தேர் அண்ட் லேர்ன் இட் ஃபார் தி காம்படிஷன். சோ அது வந்து கலா மாஸ்டரோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்களுடைய டான்ஸ் ஸ்கூல் அவங்களுடைய வே தே டீச் யூ இஸ் லைக் ட்ரெமெண்டஸ். way they train you for a competition. So நிறைய learning experience எனக்கு அந்த competition. I learned a lot of it. So அது வந்து கலா மாஸ்டர் தான் அந்த நன்றியை சொல்லுவேன். She gave me an opportunity to dance as well as to get trained in so many styles in a very short time. Oh,
தட்ஸ் குட். அந்த மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் ஆகட்டும், மோகினி ஆட்டம் கொஞ்சம் ஷோஸ்க்காக ட்ரை பண்ணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியஸ் ஸ்டைல்ஸ் பண்ணி வச்சுக்கோம். முறையா கத்துக்கிட்டோம்னா இந்த 3 ஸ்டைல். சோ இப்போ இதெல்லாம் நீங்க கிளாஸும் எடுத்துட்டு இருக்கீங்க ஆல் 3? நான் பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஓகே. ஓ, ஸோ நேயர்களே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து டான்ஸ் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல். ஒரு 25 வருஷமா வந்து டிவியில் இருந்துக்கிட்டு அதையும் பண்ணிக்கிட்டு டான்ஸையும் கற்றுக்கிட்டு இப்போ அதை கிளாஸும் எடுக்கிறது அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப். நிஜமான ஒரு பெரிய பெரிய அது ஒரு வந்து விஷயமா நான் வந்து இப்போது பார்க்குறேன். இவ்வளோ தூரம் உங்களோட ப்ரொஃபஷனல் பற்றி பேசிகிட்டே வந்தோம். உங்களுடைய பர்சனல் பக்கங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் உங்கள் அக்கா திரும்பி அக்கா தான் வருது. உங்கள் தங்கையை பற்றி நான் அப்புறம் கேட்குறேன். பிகாஸ் இதை வந்து அவங்க கேட்டாங்கன்னா என்னை அடிப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் மோர் யங்கர் தேன். என்னை வந்து அடிக்கடிக்கு நான் நேரில் வந்து மீட் பண்ணும்பொழுது ஏய் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் வந்து இப்போ உங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு வேண்டி சொல்லலை. ஏன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் அக்கா அக்கான்னு வருதுன்னா அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. சாரி டிடி, சாரி டிடி. இப்போ வந்து நீங்க உங்களுடைய பர்சனல் பக்கங்களை எங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அதெல்லாம் குண்டெல்லாம் தூக்கி போடாதீங்க, உங்களை பார்த்தா அது மாதிரிலாம் தெரியல. இப்ப செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கான். சோ படிச்சிட்டு இருக்காரு. ஓகே, படிச்சிட்டு இருக்காரு. ஓகே, சோ தட்ஸ் இட். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஹஸ்பண்ட் வந்து கலைஞர் டிவில வர்க் பண்றாரு. மீடியால தான் இருக்காரு, பட் நாட் ஆன் ஸ்கிரீன். சோ அப்ப உங்களுக்கு புரிதல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். யா, கரெக்ட். நீங்க ஆங்கர் பண்ணும் பொழுதே இந்த நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஐயோ நம்ம இந்த இதை நம்ம பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு மிஸ் பண்ண ஃபீல் ஏதாவது இருக்கா? மிஸ் பண்ணது வந்து நான் வந்து சமையல் பண்ணியிருக்கேன். மானாட மயிலாட முடிஞ்சது. ஐ காட் தி டைட்டில். முடிஞ்ச உடனே எனக்கு வந்து டைஃபாய்டு. ஒரு மாசம் அவுட். நான் ஒரு வாரம் எனக்கு என்னன்னே தெரியல, உடம்பு சரியில்லாம. அப்புறம் டைஃபாய்டு வந்து கட். சோ மிஸ் பண்ண ப்ரோக்ராம்னா மானாட மயிலாட முடிச்சப்போ எனக்கு வந்து டைஃபாய்டு ஒரு மாசம். சோ அந்த முடிச்ச உடனே அந்த 1 வீக் ஜுரம் இருந்தது, என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து விஜய் டிவில இருந்து ரவுஃபா பிரதிமா சமையல் நான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சிங்கர் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு எபிசோட் என்னோட சிஸ்டர் ஆங்கர் பண்ணும்போது நான் ஒரு எபிசோட் கெஸ்ட் ஆங்கரா பண்ணியிருந்தேன் சூப்பர் சிங்கர். சோ அது முடிஞ்ச உடனே இப்போ நீ கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னப்ப எனக்கு வந்து நாட் அவுட் இருந்து ஐ ஜஸ்ட் couldn't do. ஏன்னா ஐ வாஸ் நாட் வெல். அந்த ஒரு 4 வாரம் I had to miss that opportunity. இல்லாட்டி நானும் சூப்பர் சிங்கர் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லி இருக்கலாம். அது எப்பவுமே நான் ரிக்ரெட் பண்ண, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நான் நினைப்பேன். அதுதான் நான் மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறது வந்து அதுதான். அது நான் நல்லா பண்ணிருப்பேன்னா அது எனக்கு தெரியல. பட் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம்னால அந்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணோமே, அதுவும் பிகாஸ் ஆஃப் த ஹெல்த்னால அது நான் எப்பவுமே நினைப்பேன். தட்ஸ் தி ஒன் ரிக்ரெட் தட் ஐ ஹேவ். மத்தபடி ஓகே. இப்போ விஜய் டிவில வந்து அக்கா சாரி you will have to go back and edit all these akkas. Illadi is not going to help you. இந்த உங்களுடைய தங்கச்சி வந்து நீங்க வந்து வேற ஒரு உங்களுடைய ஸ்டைல் வேற, அவங்களுடைய ஸ்டைல் வேற. இட்ஸ் எனி சான்ஸ் நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதுக்கு என்னைக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க வந்து இல்ல வேண்டான்னு டிசைட் பண்ணீங்களா, இல்ல வரவே இல்லையா? நான் சொன்ன மாதிரி அவங்க எங்க ஒண்ணு பண்ணிருக்கோம். பட் ரெகுலரா ஒரு லெங்த் ப்ரோக்ராம் ஒண்ணு அந்த மாதிரி வந்தது இல்லை. ஏன்னா சிம்பிளி ஸ்டைல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அண்ட் டிடி வந்து ஷி இஸ் வே மோர் பாப்புலர் தென் மீ.
and we used to work in different channels actually. அதனால பட் அவங்க டான்ஸ் ஆடின ஜோடி வந்து நான் ஆங்கர் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் ஆடினப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்க ஆங்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தானே தவிர அண்ட் ஆஸ் ஒரு ஸ்டைல்ஸ் கூட ஆர் வேவ் லென்ஸ், நான் பேசுறது ஒரு பேட்டர்ன் ஒரு வேவ் லைன், அவங்க பேசுறது வேற ஒரு பேட்டர்ன் ஒரு மீட்டர். ஸோ நாங்க அப்படி எப்பவுமே ஒன்னா சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சது இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து வேற வேற சேனல்ல ஒர்க் பண்ணதுனால கூட இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டான்ஸ் தெரியறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த காம்படிஷன், அவங்களோட அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு நீங்க கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பரதநாட்டியம் ஜோடியில ஒரு ரவுண்ட் வந்து அவங்க கதக்கும் பரதநாட்டியமும் பண்ணிருப்பாங்க. வெள்ளி மலரே பாட்டும் எங்கேயும் எப்போதும் அந்த ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பரதநாட்டியம் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு வந்து சோபனா தான் ஜட்ஜா வந்தாங்க. சோ அந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நான் கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கதக் பண்ணிட்டு அப்படியே இமிடியேட்டா வந்து பரதநாட்டியம், அதாவது ஒரு ரீமிக்ஸ் ஸ்டைல், ஆப்போசிட் ஸ்டைல், ஒரு வெஸ்டர்ன் சாங்க்கு பரதநாட்டியம் பண்ணாங்க. அந்த ரெண்டு போர்ஷன் அது ஆஃப்கோர்ஸ் என்னோட டீச்சர் கதக் ஜிக்யாசா கிரி கதக் குரு அவங்களோட ஹெல்ப்போட we try to put it into the இந்த பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு சின்ன போர்ஷன் அது மட்டும் தான் நான் ஆக்சுவலா கோரியோகிராஃபிங் ஒர்க் பண்ணேன் அவங்களுக்கு. மற்றபடி சதீஷ் வாஸ் a very good choreographer and dancer. அவங்க கூட ஒர்க் பண்ணேன். அவர் தான் அந்த சீசன் ஃபுல்லா கோரியோகிராஃபர். ஸோ அவங்களே தேவர் so good. ஓகே, நான் நிறைய அந்த அந்த மெமரிஸ் நிஜமாலுமே இப்போ வந்து இப்போ டிவியில் வர ப்ரோக்ராம்ஸ்க்கும் நம்மளுடைய 90s கிட்ஸ் அவங்களோட அந்த டைம்ல வந்த ப்ரோக்ராம்ஸ் இட்ஸ் ரியலி வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். அந்த இருந்த மேபி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்கறதுனாலயா என்னன்னு தெரியாது. லைக் ரொம்ப வந்து நம்மளுடைய டைம் எல்லாத்தையும் அதில் வந்து நம்ம வந்து வி ஒன்ட் மைண்ட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிவி அவ்வளோ நேரம் உட்கார்றது. அதெல்லாம் வந்து வி ஒன்ட், எஸ்பெஷலி இந்த மானாட மயிலாட இருக்கட்டும், ஜோடி ஆகட்டும், அந்த ஷோஸ்லாம் வந்து ஒரு ஒரு எபிசோட் கூட இன்ஃபேக்ட் அப்போ வந்து யூடியூப்லேயோ இல்லை வேற எந்த இதுலேயுமே வந்து அதை நம்ம பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் யூடியூப்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து அது எதுவுமே கிடைக்காது. அதனால வந்து அவ்வளோ நேரம் வந்து ஒரு வாரம் எங்கேயாவது வெளியில போக வேண்டி வந்தது, இல்லை அதை மிஸ் பண்ண வேண்டி வந்தது, அச்சிச்சோ மிஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த டாப் 10 அந்த மூவிஸோட டாப் 10 இது உங்களோட அதெல்லாமே வந்து மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க வெளியில போகும்பொழுது உங்களை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க தான் வந்து அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு? அது நிறைய இருக்கும், வெரி காமன். ஸோ வி ஆர் வெரி யூஸ்ட் டு இட் ஆல்சோ. பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அண்ட் இப்ப கூட பார்த்தா சில பேர் உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு தெரியுமா மாநாட மயிலாடல அப்படி சொல்றவங்க எல்லாம் கூட இப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஓட்டு போட்டு தெரியுமா. அப்ப இப்ப கூட ரொம்ப தேங்க்ஸ் உங்களால தான் ஜெயிச்சேன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுங்க. சோ அப்படி பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர் அஸ்ங்கிறப்போ இட்ஸ் நைஸ். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க மனசுல கொஞ்சம் இடம் இருக்குங்கிறது ரொம்ப ஆக்சுவலா நம்ம தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க நிறைய வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க பேரன்கே வந்திருக்கீங்க. நீங்க பேரன் வந்ததுனால தான் கூட ஒரு ஹோல் டே உங்களோடயே இருக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. சோ உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துக்கு போறோம் ஒர்க் வைஸா போனா கூட அது ஒரு ஒர்க் கம் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நம்ம பஹ்ரைன் கூட அப்படிதான் நம்ம போய் சுத்தி பார்த்தோம். வண்டி எடுத்துட்டு சவுதி அரேபியா வரைக்கும் போயிட்டு வந்தோம். உள்ள விட மாட்டோம், விட்டுருதான் உள்ளேயும் போய் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஐ ரியலி லைக் டு டிராவல். அது வந்து இப்போ அது நான் இருக்கிற ப்ரொஃபஷனும் அதுல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அது வந்து பர்க்ஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன் தான். வி கெட் டு டிராவல் டு சோ மெனி பிளேசஸ். நம்ம எல்லாமே நம்ம காசு செலவு பண்ணி இந்த இடத்துக்குலாம் போறோம்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். பட் அது ஐ லுக் அட் இட் அஸ் a very nice positive side of my profession. We get to travel a lot. So எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடத்துக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு I will never say no to travel. எங்க போனாலும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வரணும்னு தான் நினைப்பேன். அவர் லெஸ் டிராவல்டு இடங்களுக்கு போகணும்னு நினைப்பேன். ஒரு ஊருக்கு போனோம், அங்க வந்து
இருக்கிற பாப்புலரான இடங்களை தவிர அதிகமா ஜனங்க போகாத இடம் இல்ல, ரொம்ப பாப்புலரா இல்லாத இடங்கள் அங்க கூட போய் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் போன இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் தான். ஓகே ஓகே. உங்களோட இவ்வளோ நேரம் பேசினதுல ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுடைய உங்க ரெஸ்ட் எடுக்கிற டயத்தை நீங்க வந்து எனக்கு கொடுத்தீங்க. வெரி வெரி ஹாப்பி. எங்க நேயர்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. நேயர்களுக்கு வார்த்தை சொல்றதுன்னா ஐ ஷுட் ஒன்லி தேங்க் எவ்ரிபடி. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்ட்ல, நிறைய பேர் தே டு சோ குட் ஒர்க், நம்ம டெய்லி பார்க்கறோம். பட் அதெல்லாம் இருக்கும்போதும் இவங்க யாரு எப்போ வந்தாங்க அப்படி கேட்காம, ஓ உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை பத்தி அவங்க மனசுல ஏதோ ஒரு நினைவுகள், அவங்களோட நினைவுல நம்ம இருக்கோம், அவங்க நம்ம ஞாபகம் இருக்குன்னா ஐ கன்சிடர் தட் as a blessing. ஏன்னா நம்மளோட நல்லா ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா there will be so much of comparison. But it's only அவங்களுக்கு வந்து நம்மள பிடிச்சதுனாலதான் நமக்கு அந்த இடத்தை கொடுக்குறாங்க மனசுல. So that நான் எப்பவுமே I think I'm very grateful for that. I consider that as a blessing. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயின் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச வேலைகளை கரெக்டா செய்யணும், நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்புகள்ல நம்மளால முடிஞ்சத கரெக்டா செய்யணும், அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். ஸோ ஐ ஆல்வேஸ் அதை நான் வந்து நினைப்பேன். எதையுமே நான் கிராண்டடா எடுத்துக்கிறது இல்லை. ஒரு ஷோ ஆகட்டும், இல்ல ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆகட்டும். இப்ப நான் கத்துக் கொடுக்குற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு 6 மாசம் கோர்ஸ் கத்துக் கொடுக்குறேன்னு கூட நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ இல்ல கண்டினியூ பண்றீங்களோ, பட் இந்த 6 months வாட் எவர் யூ ஆர் வித் மீ, தட் யூ ஹேவ் டு டூ இட் பர்ஃபெக்ட்லி. யூ ஹேவ் டு கேரி தட், யூ ஹேவ் டு கேரி தட் மெமரிஸ் ஆகட்டும், என்ன படிச்சோங்கிறது லைஃப் டைம் ஆகும். ஏன்னா எங்களுக்கு கத்துக் கொடுத்த டீச்சர்ஸ் அப்படிதான் கத்துக் கொடுத்துருக்காங்க. So we have to give the same to others. So I look at it as a blessing. அதுவும் இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல every day is a blessing, அவ்வளவுதான் சொல்ல முடியும். Everybody should be safe. எல்லாரும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Thank you. ஒன் லாஸ்ட் ஒரு இது, இப்போ உங்களை கிளாஸ்ல வந்து அவங்க குழந்தைங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்? I will leave my mail ID with you, or you can contact me on Instagram. Just directly message me. I will also give you the mail ID. You can உங்களுக்கு என்னோட mail ID தெரியும், you can put up the mail ID, or I will even send my dance class mail ID to you, so that you can put it. நான் என்னோட description boxல போட்டுட்டேனா definitely நீங்க வந்து அத போடலாம். Sure. Thank you so much. Thank you so much, ma'am.